முன்னொரு காலத்தில் ஏகநாபுரம் என்ற ஒரு ஊரில் சுதாகர் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் இரவில் தூங்கும்போது கனவு ஒன்று கண்டான். காலையில் தனது நிலத்தில் வேலை செய்வதற்காக போகும்போது இரவில் வந்த கனவை பற்றி யோசித்தவாறே சென்று கொண்டிருந்தான். என்ன விந்தையான கனவு என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அப்போது வழியில் அவனது நண்பன் நந்தா வருவதைக் கண்டான். நந்தா, நல்ல வேளை நீ வந்துட்டே. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இரவு ஒரு கனவு கண்டேன். அத பற்றி உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீயே வந்து விட்டாய். அடேடே, அப்படியே சுதாகர், சொல்லுங்க கேப்போம். என் வீட்டு கூரையிலிருந்து தங்க காசு கொற்றா மாதிரி கனவு கண்டேன். இதை கேட்டுவிட்டு நந்தா சொன்னான். எனக்கும் உனக்கும் எவ்வளோ ஒற்றுமை பாரு. நேற்று இரவு எனக்கும் இதே மாதிரி ஒரு கனவு வந்தது. ஆனால் அந்த கனவுல எனக்கு வீட்டு கூரை மேலேருந்தெல்லாம் புதையல் கொட்டலை. நான் என் விவசாய நேரத்தில் பள்ளம் தோண்டும் போது அந்த பள்ளத்திலிருந்து எனக்கு புதையல் கிடைச்சிது. இதை கேட்டதும் சுதாகருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. இந்த கனவுகள் நிஜமாவதுண்டா என்று ஒன்றும் புரியாதவனாக கேட்டான் அந்த அப்பாவி சுதாகர். யாருக்குத் தெரியும், நிஜமானாலும் ஆகலாம் என்றான் நந்தா. நண்பனிடம் பேசிவிட்டு தனது நிலத்துக்குத் திரும்பினான் சுதாகர். வழக்கம்போல நிலத்தை உழ ஆரம்பித்தான். உழுது உழுது களைப்படைந்த நேரம் அவனது கலப்பை ஏதோ ஒரு கெட்டியான பொருள் மீது பட்டு கணீரென்ற சத்தம் வந்தது. அந்த இடத்தை மேலும் நன்றாக தோண்டி பார்த்தான். அங்கே ஒரு பித்தளை குடம் தென்பட்டது. அட, என்ன இது? பித்தளை குடம் ரொம்ப கனமாக வேறிருக்கிறது. நிச்சயமாக இதற்குள் ஏதோ தங்க வெள்ளி நாணயங்கள் நிறைய இருக்கும் என்று முணுமுணுத்தவாறே அதை திறக்க முயன்றான். திறந்து பார்த்ததும் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதில் நிறைய தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் இருந்தன. ஆனால் அவனுக்கு ஏனோ அப்போது நந்தா அவனிடம் கூறியது ஞாபகத்துக்கு வந்தது. அடடா, நந்தா சொன்னானே, பூமிக்கடியிலிருந்து செல்வம் கிடைப்பதாக அவன் கனவு கண்டானே. அப்படியானால் இந்த குடம் அவனுக்குத்தான் சொந்தம். நமக்கு வந்த கனவில் கூரையிலிருந்துதானே தங்கக் காசுகள் கொட்டின என்று நினைத்தவன் அந்த குடத்தை எடுத்த இடத்திலேயே வைத்தான். பிறகு நந்தா வீடு நோக்கி நடந்தான். அவனைச் சந்தித்து விஷயத்தைச் சொல்ல வேண்டுமென்று விரைவாக நடந்தான். சிறிது நேரத்தில் நந்தா வீட்டை அடைந்தான். அங்கு நந்தா இருப்பதை பார்த்தான். அவனிடம், சுதாகர், என் நிலத்தில் நான் ஒரு புதையலை கண்டேன். அதற்குள் நிறைய தங்க காசுகள் இருக்கின்றன. நிலத்திலிருந்து கிடைத்ததால் அது உனக்குத்தான் சொந்தம். நீதானே அதை பற்றி கனவு கண்டாய் என்றான் நல்ல குணம் படைத்த சுதாகர். இதை கேட்டதும் நந்தாவுக்கு வியப்பாக இருந்தது. சற்று யோசிக்க ஆரம்பித்தான். சரியான முட்டாளாக இருக்கிறானே இந்த சுதாகர். கனவுல வர்றதெல்லாம் நிஜமென்று நினைக்கிறான். அதுவும் தனக்கு கிடைத்த புதையலை எனக்கு சொந்தம் என்கின்றான். நல்லதுதான், இதை நாமே எடுத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். பிறகு சுதாகரை நோக்கி, நீ சொல்வது சரிதான். அது எனக்கு சொந்தமானதுதான். நானே அதை எடுத்து கொள்கிறேன் என்றான். அவசரமாக சுதாகரின் நிலத்துக்குச் சென்றான். சுதாகர் சொன்ன நிலத்தில் அந்த குடத்தை பார்த்தான். குடத்தை உடனடியாக திறந்து பார்த்தான். அதிர்ச்சியில் குடத்தை கீழே போட்டான். அட, குடம் நிறைய தேள்கள், மயிரிழையில் உயிர் தப்பினேன். ஓஹோ, இப்போதுதான் புரிகிறது சுதாகர் என் மீது ஏன் அவ்வளவு கரிசனம் காட்டினான் என்று. என்கிட்டயா விளையாடுகிறான்? அவனுக்கு சரியான பாடம் புகட்டுகிறேன் என்று எண்ணியபடி அந்த குடத்தை அப்படியே எடுத்து கொண்டு வீட்டுக்குச் சென்றான். அன்றிரவு நந்தா மெதுவாக குடத்தை எடுத்து கொண்டு சுதாகர் வீடு நோக்கி நடந்தான். யாருக்கும் தெரியாமல் மறைந்து சென்று சுதாகர் வீட்டு கூரை மீது ஏறினான் நந்தா. கூரையின் ஓட்டை பிரித்தான். உள்ளே எட்டி பார்த்தான். சுதாகர் கீழே தரையில் படுத்து கிடப்பது தெரிந்தது. இதுதான் சரியான சமயம் என்று நினைத்தவன் குடத்தை அப்படியே சுதாகரை நோக்கி கவிழ்த்தான். ஏதோ விழும் சத்தத்தை கேட்டு தூக்கத்திலிருந்த சுதாகர் திடுக்கிட்டு எழுந்தான். அவன் கண்ட காட்சி, கண்களை அகல விரித்து பார்த்தான். தான் காண்பது கனவா நினைவா என்று அவனுக்கு புரியவில்லை. என்ன இது? தங்கம் வெள்ளி நாணயங்களாக கொட்டுகின்றதே. ஓஹோ, நந்தா மாதிரியே என்னுடைய கனவும் நிஜமாயிடுச்சே. என் வீட்டு கூரையிலிருந்து செல்வம் கொட்டென்று கொட்டுகின்றதே என்று வியந்தான்.
கூரையின் மேலிருந்த நந்தா சுதாகர் போட்ட சத்தத்தை கேட்டு நன்றாக உற்று பார்த்தான். அடடா, எங்கும் மின்னுகிறதே, தங்கம் வெள்ளி நாணயங்களாக இருக்கின்றதே, என்னால் நம்பவே முடியவில்லையே. தேலுக்கடியில் காசுகள் இருந்திருக்கும் போல, நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். சுதாகரை ஏமாற்ற நினைத்தது தப்பாக போய்விட்டது என்று வருந்தினான். இப்போது யோசித்து என்ன செய்வது? தனது குறுக்கு புத்தியால் கை கெட்டியது வாய்க்கெட்டாமல் போய்விட்டது என்று எண்ணியபடியே வருத்தத்துடன் வீடு திரும்பினான் நந்தா. குறுக்கு வழியில் சென்று வாழ்க்கையில் முன்னேறுவதை விட நேர்வழியில் சென்று முன்னேறுவதே சிறந்தது.